மகா பெரியவா சரணம். ஒரு நாள் ராத்திரி நேரம், ஊரே உறங்கிக் கொண்டிருந்த வேளை, சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வீட்டில் குழந்தை சுவாமிநாதன் அம்மாவின் அரவணைப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க, திடீரென்று ஏதோ சத்தம், பாத்திரங்கள் உருளும் ஒலி. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து விடுகிறார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் கம்பு கடப்பாறை என்று கையில் கிடைத்ததை தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். விழித்து கொண்ட சுவாமிநாதனுக்கு பயம் பற்றி கொள்கிறது. கால்கள் நடுங்குகின்றன. அறையில் இருந்த ஸ்டூல் மேல் ஏறி கொண்டு விட தைரியசாலிகள் 4-5 பேர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கதவை திறந்து உள்ளே போகிறார்கள். அறைக்குள் ஒரு மரநாய் தன் தலையை ஒரு பாத்திரத்துக்குள் நுழைத்து சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தது. அதை பிடித்து தூணில் கட்டுகிறார்கள். மரநாயை இருவர் பிடிக்க, பாத்திரத்தை இருவர் பற்றி இழுக்க, மரநாய் விடுபடுகிறது. அதற்கு மூச்சு திணறுகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மரநாயை இழுத்து போய் ஊருக்கு வெளியே விட்டு விடுகிறார்கள். சுவாமிநாதனுக்கு பயம் விலகியது. மகனுக்கு அம்மா தீர்த்தம் கொடுத்தாள். பாத்திரத்தில் வெல்லம் வைக்கப்பட்டிருந்தது. பேராசைப்பட்டு அதை ருசி பார்க்க வந்த மரநாய் தலையை பாத்திரத்துக்குள் நுழைத்திருக்கிறது. பின்பு விடுவித்து கொள்ள இயலாமல் தவித்திருக்கிறது. பாவம், அந்த ஜீவன் ஆசைப்பட்டது வெள்ளத்துக்காக. அது கிடைக்கவில்லை. துன்பம் மட்டுமே மிஞ்சியது. வீட்டிலும் அக்கம் பக்கத்திலும் இருந்தவர்களுக்கு தூக்கம் தடைப்பட்டதுதான் மிச்சம். குழந்தையை மடியில் இட்டு கொண்ட தாய், சுவாமிநாதா, அழியக்கூடிய பொருள்கள் மீது நாம் ஆசை வைக்கவே கூடாது. பாவம் அந்த நாய், வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனை கஷ்டம் அனுபவிச்சது பார்த்தியா என்று பெரிய தத்துவத்துக்கு பிஞ்சு மனதில் புகட்டினாள். சுவாமிநாதனுக்கு புரிந்தும் புரியாதது போல் இருந்தது. தூக்கம் கண்களை செருகியது. விடியற்காலை மகாலட்சுமி எழுந்து கொண்டு விட்டாள். வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டாள். ஸ்நானம் செய்து விட்டு வந்து நெற்றியில் திலகமிட்டு கொண்டு பூஜை அறையில் ஸ்லோகங்கள் முணுமுணுத்து கொண்டே சுவாமி படங்களை புஷ்பங்களால் அலங்கரித்தாள். ஊதுவத்தி ஏற்றினாள். கண்களை கசக்கிக் கொண்டே வந்த சுவாமிநாதனிடம் மணி எடுத்து கொடுத்தாள். கற்பூரத்தை ஏற்றி சுவாமி படங்களுக்கு காட்டினாள். குளித்து முடித்து விட்டு வந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தீபத்தை உள்ளங்கையால் தொட்டு சுவாமிநாதனின் கண்களில் ஒற்றி எடுத்தார். காளஹஸ்தியில் நடந்த சதஸ் ஒன்றின் போது மணி அடித்து தீபாராதனை செய்வதில் புதைந்துள்ள தத்துவத்தை விளக்கியிருக்கிறார் மகா பெரியவர். தீபாராதனைக்கு முன் திரை போடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் ஏதேதோ நினைவுகளில் மனதை அலைய விட்டு கொண்டிருப்போம். அப்போது சட்டென்று மணியோசை கேட்டதும் நம் காதுகளை தீட்டிக்கொள்கிறோம். இதர அனாவசிய சத்தங்கள் நம் காதில் விழுவதில்லை. அடுத்த கணம் திரை விலகுகிறது. நம் கண்கள் தேவையற்ற வேறு காட்சிகளை காணாதபடி தீபாராதனை ஒளி நம் கவனத்தை கவருகிறது. கண்ணும் காதும் ஒரே இடத்தில் லயிப்பதுடன் மனத்தையும் அதே இடத்தில் நிலை பெற செய்வதுதான் பூஜையின் பலன். அதனால்தான் கோயில்களிலும் இதர இடங்களிலும் பூஜையின் போது மணியடித்து கற்பூர ஆரத்தி காட்டுகிறார்கள். காஞ்சி மகானின் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் நடந்த இன்னொரு சம்பவம். வீட்டினுள் பெண்மணிகள் வேலையில் ஈடுபட்டபடியே ஊர் விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். வாசல் திண்ணையில் கால்களை ஆட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் சுவாமிநாதன். பிஞ்சு கால்களில் தங்க காப்புகள். தெருவோடு போகும் ஒரு ஆசாமியின் கண்களில் படுகின்றன இந்த காப்புகள். அருகில் நெருங்கி வருகிறான் அந்த ஆசாமி. என்ன பாப்பா, இங்கே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுற என்றபடியே காப்புகளை தொட்டு பார்க்கிறான். கொக்கிகள் தளர்ந்திருப்பது இளம் சுவாமிநாதனுக்கு புரிகிறது. மாமா, இதை எடுத்துட்டு போய் சரி செய்துண்டு வாங்கோ, ரொம்ப தொளன்னு இருக்கு என்று மழலையில் சொல்லி காப்புகளை கழற்றி அந்த ஆசாமியிடம் கொடுக்க, அவனும் அதை பெற்றுக்கொண்டு கவலை விட்டதடா சாமி என்று வேகமாக நடந்தான். சுவாமிநாதனுக்கு குஷி தாங்கவில்லை. ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்குள் சென்று, அம்மா, வாசலில் ஒரு மாமா வந்தா, காப்புகளை கழற்றி அந்த மாமா கிட்ட தந்துட்டேன். நாளைக்கு சரி பண்ணி எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு போனான். பாவம், அந்த மாமா ரொம்ப நல்லவா என்று சொல்ல, அடக்கடவுளே,
யாரோ பாதகன் இப்படி குழந்தையை ஏமாத்திட்டானே என்று பெற்றவர்கள் பதறினார்கள். தெருவாக ஓடி தேடினார்கள். பொன்னுடன் மறைந்து விட்டான் அந்த ஆசாமி. யாரோ ஒருவன் தெய்வ குழந்தையிடமிருந்து தங்க காப்புகளை பறித்துச் சென்றான். அந்த அபச்சாரத்துக்கு பிராயச்சித்தமாகவோ என்னவோ இன்று பாரெங்கும் உள்ள பக்தர்கள் ஸ்ரீ ஆச்சாரிய படங்களின் பொன்னாக கொண்டு வந்து கொட்டுகிறார்கள், கனகாபிஷேகம் செய்து மகிழ்கிறார்கள் என்று தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிடுகிறார் பரணிதரஸ். நன்றி. காஞ்சி பரமாச்சாரியால் அருளிய பவன்ஸ் ஜேர்னல் கட்டுரை மற்றும் சக்தி விகடன் மற்றும் கணேச சர்மா அவர்கள், பரணிதரன் அண்ட் பிஎஸ்வி அவர்கள். மகா பெரியவா சரணம்.